ஒளி இல்லையென்றால் இந்த உலகம் இல்லை. உயிர் இல்லை. உயிரின் ஆதாரம் இல்லையென்றால் வாழ்க்கையே இல்லை. அந்த உயிரின் மூல சக்திதான் சூரிய பகவான். நவகிரகங்களில் முதன்மையானவர், ஆத்மகாரகர், உயிர் சக்தியின் தேவன், ஸ்ரீ சூரிய நாராயணர். இன்று இந்த வீடியோவில் சூரியன் எப்படி அவதரித்தார், அவருடைய மனைவி யார், அவருடைய பிள்ளைகள் யார், அவரின் புராணக் கதைகள், ஜோதிடத்தில் சூரியன் தரும் பலன், வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் அமைதியான பக்தியோட பார்க்கலாம். புராணங்களின்படி சூரிய பகவான் கஸ்யப முனிவர் மற்றும் அதிதி தேவியின் புதல்வர். அதனால்தான் அவரை ஆதித்யன் விவஸ்வான் பாஸ்கரன் என்று அழைக்கிறோம். சூரியன் 7 குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் உலகத்தைச் சுற்றி வருகிறார். அந்த 7 குதிரைகள், 7 வாரங்கள், 7 நிறங்கள், 7 சக்கரங்கள், வாழ்க்கையின் முழு சக்தி எல்லாத்தையும் குறிக்கிறது. சூரிய பகவானின் பிரதான மனைவி சஞ்ஞாதேவி. சூரியனின் ஒளி அளவில்லாத சக்தியுடையது. அந்த தீவிர ஒளியை நேரடியாக தாங்க முடியாமல் சஞ்ஞாதேவி தன்னுடைய நிழல் ரூபமான சாயாதேவியை சூரியனிடம் விட்டுவிட்டு தந்தை வீட்டுக்குச் சென்றார். இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம். சக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சமநிலை அவசியம். சஞ்ஞாதேவி மூலம் சூரிய பகவானுக்கு பிறந்தவர்கள் யமன், தர்மத்தின் தேவன், மரணத்திற்குப் பின் நியாய தீர்ப்பு வழங்குபவர். யமி, யமுனை தேவி, பூமியில் புனித நதியாக அவதரித்தவர். அஸ்வினி தேவர்கள், இரட்டையர்கள், தேவர்களின் வைத்தியர்கள், ஆரோக்கியத்தின் தெய்வங்கள். இதனால்தான் சூரிய பகவான் தர்மம், நியாயம், ஆரோக்கியம் இந்த மூன்றின் மூல சக்தி. சஞ்ஞாதேவியின் நிழல் ரூபமான சாயாதேவி மூலம் சூரிய பகவானுக்கு பிறந்தவர்கள். சனி பகவான் கர்ம பலனளிப்பவர், வாழ்க்கையில் பாடம் கற்றுத் தருபவர். சாவர்ணி மனு மனித குலத்தின் ஒரு முக்கிய முன்னோடி. தபதி தேவி ஒரு புனித நதி. சூரியனின் ஒளியும் அவரின் நிழலும் இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை இந்த குடும்பம் நமக்கு சொல்கிறது. மகாபாரதத்தில் சூரிய பகவானின் மகன் கர்ணன். குந்தி தேவி சூரியனை நினைத்து தவம் செய்தபோது சூரியன் அருள் புரிந்து கர்ணனை வழங்கினார். கர்ணன் பிறந்த நொடியிலேயே கவசம், குண்டலம், வீரியம்தான தர்மகுணம் எல்லாம் பெற்றவன். சூரியன் வீரம், தியாகம், தன்னம்பிக்கை இந்த மூன்றையும் அளிப்பவர். ஜோதிடத்தில் சூரியன் ஆத்மா, தந்தை, அதிகாரம், அரசு, கண்கள், உடல் சக்தி, தன்னம்பிக்கை. சூரியன் பலமாக இருந்தால் பதவி, மரியாதை, உயர்ந்த வாழ்க்கை. பலவீனமானால் அகங்காரம், உடல் சோர்வு, மரியாதை குறைவு. தினமும் காலை சூரியனை நோக்கி தண்ணீர் அர்ப்பணித்தால் பெரும் புண்ணியம். ஆதித்ய ஹிருதயம் படித்தால் பயம் போகும், ஆரோக்கியம் பெருகும், எதிரிகள் விலகுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு மிகுந்த பலன் தரும். உலகத்திற்கு ஒளி தரும் சூரிய பகவான் நம் வாழ்க்கைக்கும் ஒளி தர வேண்டும். தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், உயர்ந்த நிலை அருள வேண்டும். ஓம் சூர்யாய நமஹ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தீபம் பக்தி சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவகிரகங்களில் உங்களுக்கு பிடித்தவர் யாரு? ஏன் உங்களுக்கு அந்த நவகிரகத்தை பிடிக்கும் என்பதையும் கமெண்ட் செய்யுங்கள். அடுத்ததாக எந்த நவகிரகத்தை பற்றி வீடியோ வேண்டும் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.